ஹாய் நண்பர்களே, இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி யோஜனா அப்படிங்கிற ஒரு மத்திய அரசின் திட்டத்தை பற்றி தான் தற்போது பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஓல்டு பென்ஷன் திட்டம் மாதிரி. இந்த திட்டத்தை ஃபுல்லாக வந்து எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மத்திய அரசு வந்து பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி யோஜனா என்ற திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் வந்து 3000 ரூபா ஓய்வூதியமாக வந்து வழங்கிட்டு வராங்க. அந்த திட்டத்தை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த திட்டம் வந்து 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இதில் வந்து யார் யாரெல்லாம் பயன்பெறலாம் அப்படின்னா, காய்கறி விற்பனை செய்கிறவங்க, வீட்டு வேலை செய்கிறவங்க, தையல் தொழில் செய்கிறவங்க, தினக்கூலி தொழிலாளர்கள், இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்க, கூலி வேலை செய்கிறவங்க, ஒரு மாதத்துக்கு 15,000 ரூபாய்க்கு கீழே சம்பாதிக்கிறவங்க வந்து இந்த திட்டத்தில் பயன்பெறலாம். இந்த திட்டத்தின் பேர் பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி யோஜனா. இதுதான் இந்த திட்டத்தின் பேர். 18 வயசு கம்ப்ளீட் ஆனவங்க, 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க, இந்த இடைப்பட்ட காலத்தில் இருக்கிறவங்க இந்த திட்டத்தில் நீங்கள் பயன்பெறலாம். மாத வருமானம் வந்து 15,000 ரூபா இல்லைன்னா அதுக்கு குறைவாக இருந்துச்சுன்னா இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் கண்டிப்பாக பயன்பெறலாம். அமைப்பு சாரா தொழிலாளர்களாக வந்து நீங்கள் இருக்கணும். அதாவது அமைப்பு சாரா தொழிலாளர்களாக நீங்கள் இருக்கணும். அதற்கான அடையாள அட்டையை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். இந்த திட்டத்தில் நீங்கள் இணையணும்னா என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படின்னா, ஆதார் கார்டு தேவை, உங்களோட வங்கி கணக்கு புத்தகம் தேவை, பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் தேவை. அவ்வளோதான், இது 3 தான் தேவை. 18 வயது நிரம்பினவங்க இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் ஈஸியாக சேர்க்கலாம். இந்த திட்டத்தில் சேர்ந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் 55 ரூபா டெபாசிட் செய்யணும். அதே போல் 40 வயதிற்கு மேற்பட்டோர் இந்த திட்டத்தில் தொடங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ஒவ்வொரு மாதமும் 200 ரூபா வந்து இந்த திட்டத்தில் டெபாசிட் செஞ்சுட்டு வரணும். நீங்கள் டெபாசிட் செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு 60 வயசு ஆனதுக்கு பின்னாடி வந்து மாதம் வந்து உங்களுக்கு 3000 ரூபா வந்து உங்கள் வங்கி கணக்குக்கு வந்து அந்த பென்ஷன் தொகை ஓய்வூதியமாக வந்து இந்த திட்டத்தின் மூலமாக வந்து உங்களுக்கு வழங்குவாங்க. அதே போல் நீங்கள் இந்த திட்டத்தில் சேர்ந்துருக்கீங்க, எதிர்பாராத விதமாக வந்து உடல்நிலை குறைவாக வந்து நீங்கள் இறந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் துணைவியாருக்கு வந்து 50% பென்ஷன் வந்து இதில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த திட்டத்தில் முதலீடு செய்ய விரும்பும் நபர்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய பொது சேவை மையத்தை அணுகி உரிய ஆவணங்களை வைத்து இந்த கணக்கு வந்து நீங்கள் தொடங்கலாம். அதோடு www.maandhan.in என்ற வெப்சைட் வாயிலாகவும் இந்த திட்டத்தில் கணக்கு தொடங்கி குறிப்பிட்ட தொகையை நீங்கள் டெபாசிட் செய்யலாம். டெபாசிட் செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு 60 வயசு ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு மாதத்துக்கு 3000 ரூபா பென்ஷன் தொகை வந்து இந்த மத்திய அரசு உங்களுக்கு மாதம் 3000 ரூபா வழங்குவாங்க. இடைப்பட்ட காலத்தில் உங்களுக்கு ஏதாவது மரணம் ஏற்பட்டுச்சுன்னா உங்களுடைய துணைவியாருக்கு 50% பென்ஷன் தொகையும் இந்த திட்டத்தின் மூலமாக கிடைக்கும். ஆகிய நண்பர்களே, இந்த தகவல் தெரியாதவங்க மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.